நியூரோ டாக்டர் உடனே கூட்டிட்டு வா. ஓகே டாக்டர். ஹாஸ்பிட்டல் இருக்கிற சமையல்காரிக்கு உடம்பு சரியாகணும்னு வேண்டிக்கிறாளா இல்ல திரும்பி வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிறாளா தெரியலையே. கண்டிப்பா திரும்பி வரக்கூடாதுன்னு தான் வேண்டிப்பா. இவ உருகி உருகி வேண்டத பார்த்தா சமையல்காரி திரும்பி வரக்கூடாதுன்னு தான் வேண்டான்னு நினைக்கிற. ஆண்டவா, அகிலா உட்கார்ந்து கும்பிடுறா, நான் நின்னு கும்பிடுறேன். ஆனா வேண்டதுல எல்லாம் ஒண்ணுதான், அந்த சமையல்காரை பொழைக்க கூடாது. டாக்டர், பார்வதிக்கு இப்போ எப்படி இருக்கு? நீங்க அவங்களுக்கு என்ன வேணும்? நான் உங்க ஹஸ்பண்ட் டாக்டர். அவங்க விஷம் எப்போ சாப்பிட்டாங்கன்னு தெரியுமா? தெரியல டாக்டர். என் ஒய்ஃப்க்கு இப்போ எப்படி இருக்கு? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? அப்படி சொல்ல முடியாது, கொஞ்சம் ப்ராப்ளம் தான். என்ன எப்படி சொல்றீங்க? அவங்க விஷம் சாப்பிட்டு கிட்டத்தட்ட 2 hours ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்க ஹாஸ்பிட்டலுக்கே கொண்டு வந்திருக்கீங்க. என் பொண்ணு மயக்கம் போட்டு விழுகிற வரைக்கும் எங்களுக்கு எதுவுமே தெரியாது டாக்டர். ஆஸ்பத்திரிக்கு வந்து டாக்டர் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு விஷத்தை சாப்பிட்டுருக்கான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு விஷயமே தெரியும் டாக்டர். எப்படியாவது என் பொண்ணை காப்பாத்தி கொடுங்க டாக்டர், காப்பாத்தி கொடுங்க டாக்டர். அவங்க பாய்சன் சாப்பிட்டு ரொம்ப நேரம் ஆனதுனால விஷம் பிளட்ல டிராவல் ஆகி பிரெயின் வரைக்கும் பரவி இருக்கு. விஷம் மூளைக்கு பரவாத வரைக்கும் பெரிய ஆபத்து எதுவும் இல்ல. பிளட்ல இருக்கிற விஷத்தை கிளியர் பண்ணி சுலபமா காப்பாத்திரலாம். விஷம் மூளை அடுக்குகளுக்கு நடுவுல இருக்கிற ரத்த குழாய்கள் வரைக்கும் பரவ ஆரம்பிச்சதுனாலதான் அவங்களுக்கு மூக்குல பிளட் லீக் ஆயிருக்கு. மூளை பகுதியில விஷம் ஸ்ப்ரெட் ஆனதுனாலதான் அது மூளையோட இயக்கத்தை ஆஃப் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதனாலதான் அவங்க சுயநினைவை இழந்திருக்காங்க. பார்வதி இப்ப கண் முழிச்சிட்டாளா டாக்டர்? இல்ல, அவங்களுக்கு இன்னும் நினைவு திரும்பல. எப்போ நினைவு திரும்ப டாக்டர்? சீக்கிரம் நினைவு திரும்பல டாக்டர், ஒன்னும் ப்ராப்ளம் இல்லையே. எப்ப நினைவு திரும்புன்னு உறுதியா சொல்ல முடியாது.
மூளையோட ரத்த குழாயில பரவி இருக்கிற பாய்சன் மூளையோட மொத்த செயல்பாட்டையும் நிறுத்திருச்சு. அவங்க உடம்பு இப்ப மூளையோட கட்டுப்பாட்டுல இல்ல. ஆல்மோஸ்ட் பேஷண்ட் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். டாக்டர், கல்யாணம் நடக்கலன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன்னு பார்வதி கிட்ட சொன்னதுனாலதான் அவ ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்திருக்கா. என் உயிரை காப்பாத்த அவ உயிரை விட துணிஞ்சிருக்கா. அவ உயிருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அந்த பழி பாவம் என்ன வந்து சேரும். என்ன அந்த பழி பாவத்துக்கு ஆளாக்கிடாத. பார்வதிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அவ நல்லபடியா குணமாகணும். ஐயோ, இவ்வளவே பாக்குறேன்னு நின்னு என் கால் வலிக்குது. எப்பத்தான் இவ சாமி கும்பிட்டு முடிப்பா? போற போக்குல சாமிக்கே காது வலிக்கும் போல இருக்கே. இதெல்லாம் உனக்கு தேவையா வனஜா? வாழ்நாள் பூரா என்ன குற்ற உணர்ச்சியில தவிக்க விட்டுடாத. ஆதி கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு தான் நான் அப்படி சொன்னேன். ஆனா பார்வதி இப்படி ஒரு முடிவை எடுப்பான்னு நான் நினைக்கல. பார்வதிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அவ நல்லபடியா குணமாகணும். டாக்டர், உங்களுக்கு என்ன அசிஸ்டன்ஸ், மெடிக்கல் சப்போர்ட் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரேன். டாக்டர்ஸ் இங்கேருந்து வர வைக்கணுமா? நான் வர வச்சு தரேன். பார்வதிக்கு மட்டும் எதுவும் ஆயிடக்கூடாது. பாய்சனை முறிக்க என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ அதுக்கான பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் தான் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு மூளை பழையபடி செயல்பட ஆரம்பிச்சுட்டா நினைவு திரும்பிடும். அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி நினைவு திரும்பாம அவங்க கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டா அதுக்கப்புறம் நினைவு திரும்புறது ரொம்ப கஷ்டம். எதுக்கும் ஒரு 8 hours வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். டாக்டர், நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. வேற யாராவது ஸ்பெஷலிஸ்ட் வர வைக்கணுமா? இல்ல வேற ஹாஸ்பிட்டல் வேணா ஷிஃப்ட் பண்ணிடலாமா? உங்க ஃபீலிங் எனக்கு நல்லா புரியுது. இருக்கிறதுலயே பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் தான் நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க எங்க போனாலும் இதே மெடிசன் தான், இதே ட்ரீட்மெண்ட் தான். மூளைக்கு நம்ம ஆர்டர் போட முடியாது. அதுவா செயல்படுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். எதுக்கும் 8 hours வெயிட் பண்ணி பார்ப்போம். ஐயா, மாப்பிள்ளை. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். எஸ், நான் பார்வதியோட மாமனார். சொல்லுங்க. நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பார்வதிக்கு எப்படியாவது நினைவு திரும்பிடும் இல்லையா? அதை 8 hours கழிச்சு தான் சொல்ல முடியும். என்ன டாக்டர் இப்படி பயன்படுத்துறீங்க? எதுவா இருந்தாலும் உண்மை என்னன்னு என்கிட்ட மறைக்காம சொல்லுங்க டாக்டர். எங்களுக்கு தெரியாம மருமக விஷம் சாப்பிட்டுட்டா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்துட்டோம். எப்படி நீங்க காப்பாத்திருவீங்கன்னு நாங்க நம்பிக்கிட்டு இருக்கோம் டாக்டர்.
என் மருமக நிலைமை என்னன்னு எதுவா இருந்தாலும் என்கிட்ட மறைக்காம சொல்லுங்க டாக்டர் ப்ளீஸ். உங்க மருமக இனிமேல் வாழக்கூடாது, செத்துடலான்னு பிளான் பண்ணி தான் விஷம் குடிச்சிருக்கணும். அதனாலதான் விஷம் மூளைக்கு டிராவல் ஆகி மயக்கம் வர வரைக்கும் தாக்கு பிடிச்சிருக்காங்க. இன்னும் 8 மணி நேரத்துக்குள்ள அவங்களுக்கு நினைவு திரும்பாம கோமாவுக்கு போயிட்டா அதுக்கப்புறம் எப்பவும் நினைவு திரும்ப வாய்ப்பே இல்லை. அதுக்கப்புறம் எந்த அசையும் இல்லாம அவங்க பெட்ல தான் இருக்கணும். உயிர் இருந்தும் இல்லாத மாதிரி தான். வென்டிலேட்டர்ல வச்சு வேணா சும்மா வேணா பாத்துக்கலாம். அது வரைக்கும் வெறும் சப்ஜெக்ட் தான் அவங்க. சொல்லக்கூடாதுதான். நீங்க இவ்வளவு தூரம் கேட்கறதுனால சொல்றேன். நெருங்கிய ரிலேஷனுக்கு யாருக்காவது சொல்லணும்னா சொல்லி வர வச்சிருங்க. என்ன வேணும்னாலும் நடக்கலாம். வாங்க. அம்மாவோட போன் ரிங் அடிச்சிட்டே இருக்கு. போய் குடு. என்கிட்ட வந்து சொன்னா அம்மா உங்களுக்கு போன் வந்துகிட்டே இருக்குமா? குடு. யார் ஃபோன் பண்ணிருக்கா? ஹலோ. என்னாச்சு அகிலா? நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன், நீ கால் அட்டன் பண்ணவே மாட்டேங்கிற. என்ன விஷயம் சொல்லுங்க. பார்வதி எப்படி இருக்கா? விசாரிக்கிறா. என்ன சொல்றதுன்னு தெரியல. எப்படியாவது பார்வதி உயிர் பொழைக்கணும்னு நீ சொல்லி அனுப்பிட்ட. ஆனா உன் வார்த்தைய காப்பாத்த முடியாம போயிடும் போல இருக்க அகிலா. என்ன சொல்றீங்க? டாக்டர் என்ன சொன்னாங்க? இனிமே நாம வாடக்கூடாது, செத்துறணும்னு பிளான் பண்ணிதான் பார்வதி விஷத்தை குடிச்சிருக்கான்னு டாக்டர் சொல்றாங்க. என்ன பேசிக்கிறாங்க? விஷம் மூளைக்கு டிராவல் ஆகி மூளையோட மொத்த ஃபங்க்ஷனையும் ஆஃப் பண்ணிருச்சு. அதனால பார்வதி கிட்டத்தட்ட கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டான்னு சொல்றாங்க. 8 மணி நேரம் டைம் கொடுத்திருக்காங்க. பார்வதிக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவ எப்படியாவது உயிர் பொழைக்கணும். இப்போ பொழைச்சவ என்ன பண்ண போறா? அதுக்காக எந்த ஊர்ல இருந்து மெடிசின் வர வைக்கணுமோ, எந்த ஊர்ல இருந்து டாக்டர்ஸ் வர வைக்கணுமோ, ஐ டோன்ட் கேர். எல்லாரையும் வர வைங்க. எனக்கு பார்வதி உயிர் பொழைக்கணும். அந்த சமையல்காரி பொழைக்க மாட்டான்னு டாக்டர் சொல்லிட்டாங்க போல இருக்கே. அப்போ நம்பூதிரி சொன்னது பலிக்க போகுது. சீக்கிரமா நடந்தா நல்லா இருக்கும். பார்வதி உயிர் பொழைச்சிட்டாங்கிற செய்தியோட தான் நீங்க வீட்டுக்கு வரணும். பார்வதி உயிர் பொழைக்கணும். அதுதான் முக்கியம். டாக்டர் கிட்ட ஆதையும் பேசிட்டான். நானும் தனியா வந்து டாக்டர் கிட்ட பேசி பார்த்துட்டேன். அவரு மெடிக்கலா எல்லா முயற்சியும் பண்ணியாச்சு. எங்க கையில இனிமே ஒண்ணும் இல்ல. கோமாவுக்கு போயிட்டா நினைவு திரும்ப வாய்ப்பே இல்ல. வெறும் சப்ஜெக்ட் தான் சொல்லிட்டாரு. நெருங்கிய ரிலேஷன் யாருக்காவது சொல்றதுன்னா சொல்லிடுங்கன்னு சொல்றாரு அகிலா. பார்வதி உன் மேல எவ்வளவு பக்தி வச்சிருந்தான்னு உனக்கே நல்லா தெரியும். இப்ப பார்வதி இருக்கிற நிலைமையில நீ ஒரு முறை வந்து பார்வதியை நேர்ல பார்த்தா பார்வதிக்கு நினைவு திரும்பிடும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அகிலா. நீ உடனே ஹாஸ்பிட்டல் கிளம்பி வா. வந்து பார்வதிய ஒரு தடவை பாரு அகிலா. நான் எப்படிங்க வருவேன்? ஓ, இவ்வளவு வேற கூப்பிடுறாங்களா? அவ எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கான்னு உங்களுக்கு தெரியாதா? நான் அவளை வந்து பாப்பேன்னு நீங்க எப்படி எதிர்பார்க்கறீங்க? அதானே. என்னாலலாம் அங்க வர முடியாது. அவளை மெடிக்கலா பிழைக்க வைக்கிறதுக்கு என்னெல்லாம் வழி இருக்கோ அதை நீங்க பாருங்க. எதிரியா இருந்தாலும்
உயிர் போற கடைசி நேரத்துல போய் பாக்குறது தப்பு இல்லையா அகிலா? பார்வதி எனக்கு ஒண்ணு எதிரி இல்லைங்க, அவ துரோகி. துரோகிதான். அவளை நான் வந்து பார்க்க மாட்டேன். அவ முகத்துல முழிக்க மாட்டேன். என்ன வர வைக்க முயற்சி பண்றதை விட்டுட்டு அவளை பிழைக்க வைக்கிறதுக்கு முயற்சி என்னவோ அதை பண்ணுங்க. பார்வதியை பொழைக்க வைக்கிறதுக்கான முயற்சிகளை தான் நான் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்னமோ நீ ஒரு முறை நேர்ல வந்து பார்த்தா பார்வதிக்கு நினைவு திரும்பி வந்துரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அகிலா. பிடிவாதம் பிடிக்காம கிளம்பி வா. நான் வரணும்னு நீங்க பிடிவாதம் பிடிக்காதீங்க. என்னால வர முடியாது.